ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சிசி. நம்ம சிசியில் வந்து இன்றைக்கி ரவா லட்டு தாங்க செஞ்சுருக்கேன். ரவா லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். பெரிய ரவை தான் எடுத்திருக்கேன். பெரிய ரவை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அதனால் பெரிய ரவை 2 உலக்கு எடுத்திருக்கேன். 2 உலக்குனா ஒரு உலக்கு 200, 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 2 உலக்கு ரவை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஒரு கடாயில் நெய் சேர்த்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் போலாம் என்ன இருக்கோ அதை வறுத்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் போலாம் எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு நான் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். முந்திரி பருப்பு வந்து எப்போவுமே நல்ல நெய் சூடானோன்னு டக்குன்னு போட்டு எடுத்துடணும். ரொம்ப சூடாச்சுன்னா கரிஞ்சிரும். கொஞ்சம் சூடாகி வரும்போதே நம்ம அதை பார்த்து எடுத்துடணும். லேசாக செவந்தால் போதும். இந்த மாதிரி அதிலே எனக்கு 2 கரிஞ்சிருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்க அந்த எண்ணெயிலே ரவையை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ரவையை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சு நம்ம பொறுமையாக வறுக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கரிஞ்சிடும் ரவை. அப்புறம் அப்படியே டேஸ்ட்டு மாறிடும் ரவா உருண்டைக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட நம்ம பொறுமையாக அதை வறுக்கணும். அப்போ தான் வந்து அது அது அப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி அந்த ரவையிலேருந்து ஒரு வாசம் வரும். உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ரவை வறுத்துருச்சு அப்படிங்கிறது. அந்த நெய்யில் வறுக்கும் போது அது 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 தனி டேஸ்ட்டு, தனி ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும். நல்லா வறுத்துறணும் அந்த நெய்யில் ரவை. அது வறுத்துட்ருக்கும்போதே நான் வந்து ஒரு முடியளவு தேங்காய் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கோகோனட் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், டெசிகேட்டட் கோகோனட்டு. நான் வந்து துருவிதான் சேர்த்துருக்கேன். ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காயும் அதில் போட்டு நம்ம அதையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தானே இருக்குது நம்மளுக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் இதையுமே நம்ம அந்த ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு. ஏன்னா நம்ம மறுநாள் சாப்பிடும்போதும் அது ஒரு வெளியிலே வச்சு சாப்பிட்டா கூட ஒரு 3 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். அது 3லேருந்து 4 நாள் வச்சுக்கலாம் அதிகபட்சம். அதனால் நம்ம வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக இந்த தேங்காய் தான். தேங்காயை நம்ம நல்லா வதக்கிடணும், நல்லா வறுத்துடணும். அதோடய ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த நேரம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து வறுக்கணும். அதான் சொல்கிறேன்ல, 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு 2 கப்பு ரவை எடுத்திருக்கேனா, 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜீனி. கொஞ்சம் அதிகம்தான். நான் 1.5 கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 1.25 கப்பு போட்டுவிட்டேன். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 1.5 கப்பு போட்டாலே போதும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரேஷன் கடையில் வாங்கின ஜீனி போட்டிருக்கேன். கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரேஷன் கடையில் வாங்குகிற ஜீனி வந்து எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் இனிப்பு தான் இருக்கும். அதில் நம்ம கடையில் வாங்குகிற ஜீனிக்கும் ரேஷன் கடையில் வாங்குகிற ஜீனிக்கும் வித்தியாசம் இருக்கும். யாரெல்லாம் இதை நோட் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. நீங்கள் வேணால் இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள். ரேஷன் கடை ஜீனி நல்லா தித்திப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப இனிக்கும். அதனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ எந்த டிஷ் செஞ்சாலும் ஸ்வீட் செய்யும்போது அதை நம்ம கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கணும். நான் இப்போ அந்த ரேஷன் கடை ஜீனியே நான் கூட வேறு கொஞ்சம் போட்டுட்டேன்னா அதனால் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட இருந்தது. அதனால் நீங்கள் 1.5 உலக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிடணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் மட்டும் பார்க்க போகிறோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரம் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் சேர்த்து இந்த ரவையும் தேங்காயும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா ரவை கொஞ்சம் பெரிய ரவை, சின்ன ரவையாக இருந்தால் அப்படி போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய ரவைங்கிறதுனால சின்ன ரவை யூஸ் பண்ணியேன்னா அப்படி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். நான் பெரிய ரவைங்கிறதுனால ஒரு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கம்பி பதம் செக் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரும். ஒரு கம்பி பதம் வரும்போது நான் 2 தரம் 3 தரம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் போடுறேன். கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரும்போதே ஒரு கம்பிப்பதம் சட்டுன்னு வந்துடும். ஒரு கம்பிப்பதம் வரும்போது நம்மளுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த ரவையை போட்டுறணும். அதில் போட்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை கூட அப்போவே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்டினதோட. ஏன்னா அதுக்கப்புறம் வச்சுருந்தோம்னா ரொம்ப அப்போவே திக்காயிரும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டில் தான் அது வந்து வேகணும், வெந்து வரணும்.
நம்ம நல்லா இப்போ ஜீனி பாகில் நம்ம போட்டுடலாம். இப்போ ரவையும் தேங்காயும் வறுத்து வச்சதை நம்ம அதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நட்ஸு என்ன நட்ஸு நீங்கள் போடணுமோ போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி கிளறினதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி படர்ந்து இருக்கும். அது வந்து நம்மளுக்கு உருண்டை உருட்டும் போது சரியாக வராது. அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூனுக்கிட்ட மொத்தமாக சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தான் ஊற்றணும். இப்போ ஒரு பெரிய ஸ்பூனு டேபிள் ஸ்பூனு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உருட்ட போகும்போதுமே நம்ம வந்து கையில் நெய் தொட்டுட்டு தான் நம்ம உருட்ட போகிறோம். அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ண திக்காகிட்டே இருக்குது. நம்ம வந்து இடையில ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா மேலே ஒரு ஆடை மாதிரி வந்துருச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, உருட்டுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கிண்ட திக்காயிருச்சு. இப்போ திக்கானதுக்கப்புறம் இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ கை வச்சு பார்த்தோம்னா கை பொறுக்கிற சூடு இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா இந்த நெய்யை தொட்டுக்கணும். கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு நம்ம நல்லா உருட்டி எடுத்து வைக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் பக்கத்துலேயே நெய் வச்சுருக்கேன். கையில் நெய் தொட்டுக்கிட்டு தான் நான் இப்போ உருட்டுறேன். நம்ம அடுப்பில் வச்சுட்டு டக்குன்னு உருட்டிட்டாலும் சரி, எனக்கு சூடு இருக்குது, நான் ஃபேன் எதுவும் போடலை, ஹாலில் கொண்டாந்து வச்சுட்டு சட்டுன்னு நான் உருட்டிட்டேன். நம்ம கொஞ்சம் ஒரு பிடிச்சி கூட அந்த சூட்டோட நம்ம 2 பேர் இருந்து செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது கொஞ்சம் தானே, அதனால் நானே செஞ்சுட்டேன். இப்போ 2 பேர் இருக்கும்போது சூட்டோடு நம்ம உருட்டினோம்னா அந்த சேஃப் ஒழுங்காக கிடைக்கும். அந்த ஷேப்புக்காக நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா ஒரு முந்திரி பருப்பு வச்சு கிஸ்மிஸ் பழம்லாம் இருந்துச்சுன்னா கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாம் அந்த ஒவ்வொரு உருண்டையில் வர்ற மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போதே எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ரவா இதில் தேங்காய் போட்டுக்கிறதுக்கு நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை வெளியில் வச்சு நம்ம வெளியில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது. வெளியிலே வச்சு ஒரு 3லேருந்து 4 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். ஜீனி வந்து 1க்கு 2க்கு 1.5 அந்த மாதிரி, 1க்கு 3/4 அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். தண்ணியுமே அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ 2 டம்ளர் நம்ம சேர்த்துருக்கோமா, 2 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவை வெந்து வர கரெக்டாக இருக்கும். இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ.